இந்த வீடியோவில் நம்ம நான் ரீஸ்டோரிங் அல்காரிதம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏவோட ஃபஸ்ட்டு பிட் இருக்கு இல்லையா, அது 0வாக இருந்தால் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம A-M பண்ணணும். ஒன்றா இருந்துச்சுன்னா அதே மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு A+M பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து இது பண்ணி நமக்கு வந்திருக்கும் இல்லையா, அந்த ஆன்சரில் ஏவோட ஃபஸ்ட்டு பிட் என்ன அப்படின்னு பார்க்கணும். 0வாக இருந்துச்சுன்னா Q0ங்கிறது என்ன, Q பிட்டோட கடைசி பிட்டு. கடைசி வந்து 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணணும். 1ஆக இருந்தால் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணணும். அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போமா. இப்போ 10 அப்படின்னா வந்துட்டு நம்ம பைனரி பிட்டில் என்ன 10 10, 3 அப்படின்னா 0011. நம்ம ரீஸ்டோரிங் எக்ஸாம்பிள் போட்டோம் இல்லையா 10/3, அதே தான் வந்துட்டு நான் ரீஸ்டோரிங்க்கு போடுறோம். ஓகே, இதை என்னென்னு எடுத்துக்கணும், நம்ம க்யூன்னு எடுத்துக்கணும், இந்த எம்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரீஸ்டோரிங்லேயும் வந்துட்டு ரீஸ்டோரிங் மாதிரி எம்முக்கும் ஏக்கும் 5 பிட் தான் எடுத்துக்கணும். கொஷினில் 4 பிட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கும் போது 5 பிட் எடுத்துக்கணும். இப்போ எம் 5 பிட்னா நம்ம எப்படி எடுத்துப்போம், ஒரு 0 முன்னாடி ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இது எம் ஃபார் A+B. A-B அப்படின்னா 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இதுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 1 1 1 0 0. 5 பிட்டுக்கு தான் எடுக்கணும். 4 பிட்டுக்கு எடுத்த ஆன்சர் தப்பாக வந்துடும். 5 பிட்டுக்கு தான் எடுக்கணும். அடுத்து 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 1, ரிமைனிங் எல்லாமே வந்து அப்படியே தான் வரும். ஸோ இது வந்து 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்த வேல்யூ. 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா A-Bக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணோம், A Q நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஒரு 5 பிட்டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். க்யூங்கிறது 1010. ஸோ ஆப்ரேஷன் வந்து இனிஷியல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், ஏங்கிற ஃபஸ்ட்டு பிட்டை செக் பண்ணணும். 0வாக இருக்குது. ஸோ 0வாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு A-M. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த 0 விட்டுறணுமா, ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுறணும். ஓகே, அதே கான்செப்ட் தான். அதுலேயே வந்து இப்படி தான், ஃபஸ்ட் இருக்கிறத விட்டுட்டு செகண்ட் இருக்கிறத ஷிஃப்ட் பண்ணுங்கள். 0 0 0 0. இங்கே ஒரு பிட் 5 பிட் இல்லை, ஸோ அப்போ இங்கே ஒரு பிட் வந்துடும் 1. இங்கே இருக்க 0 1 0. இங்கே என்ன நம்பர் வரும்னு தெரியாது. ஸோ ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணதுக்கப்புறம் A-M எதில் ஸ்டோர் ஆகணும், ஏல ஸ்டோர் ஆகணும். ஸோ அப்போ இது அப்படியே தான் இருக்கும். ஏல தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏங்கிறது 0 0 0 0 1 ப்ளஸ் -M ப்ளஸ் ஆஃப் 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் M. என்னது 111 0 1 10 ஆகிடும். 1 1 1. ஓகே, ஸோ 4 1 0. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இங்கே செக் பண்ணணும். ஏவோட ஃபஸ்ட்டு பிட் வந்து எப்படி இருக்குது, 1ஆக இருந்தால் இங்கே 0, 0வாக இருந்தால் 1, அப்போ 1ஆக இருக்குது. ஸோ 0, அவ்வளோதான். இது அப்படியே வந்துட்டு போட்டுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம், இங்கே Q(0) வந்துட்டு நம்ம என்னென்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்னது, ஷிஃப்ட்டு லெஃப்ட். ஸோ இதை விட்டுறணும், ஃபஸ்ட்டு பிட்டு நம்ம விட்டுறணும் எப்படி இருந்தாலும் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. 1 1 1 0. இங்கே இருக்க பிட் இங்கே 0 1 0 0. இங்கே எது வரும் தெரியாது. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு 1 இருக்குது. 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணிவிட்டு A+M பண்ணணும். ஸோ இங்கே இப்போ நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ அதனால் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா A+M வந்துட்டு பண்ண போகிறோம், ஏல ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் அப்படி இருக்கட்டும். ஏ என்னது 11 0 0. எம்ங்கிறது ப்ளஸ் எம்னா நம்ம என்ன கொஷினில் கொடுத்தது தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன இருக்குது 00 11. ஓகே, ஸோ இப்போ 1 1 1 1 1. ஓகே, இதுதானா, இது வந்துடுச்சா. எம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வந்த ஆன்சருக்கு ஏங்கிற விட்டு 1ஆக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 0, அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், Q(0) 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ இது அப்படியே வந்துடும். இது என்ன ஸ்டெப், இது செகண்ட் ஐட்ரேஷன். அடுத்து தேர்டு அதே மாதிரி ஷிஃப்ட் லெஃப்ட். ஃபஸ்ட்டு இருக்கிறது பிட்டை விட்டுறணும். 1 1 1 1. இங்கே இருக்க பிட் இங்கே வந்துமா 1 0 0 0. இங்கே என்ன பிட் வரும் தெரியாது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ 1ன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணணும். 1ன்னு இருந்துச்சுன்னா அப்போ A+M. ஓகே, ஸோ இப்போ இது அப்படியே தான் இருக்குமா. இப்போ வந்துட்டு ஏ வந்து என்ன 5 1. எம்ங்கிறது நம்ம கொஷினில் கொடுத்தது, காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, 1 1னா 10, 1 1 வந்து 10, 10 1னா 11. ஸோ 11 1 1 வந்து 10, 1 1 10 1 1 10. கேரியே எடுத்துக்கூடாது.
ஸோ 3 0 1 0 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a + m கண்டுபிடிச்சி ஏல ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன வரும்னு பார்க்கணும். இங்கே 0 இருக்குது. 0னா இந்த இடத்துல 1 இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போது 0 0 1 1 ஆயிடுச்சா. இப்போ Q0 வந்து நம்ம என்னென்னு இது பண்ணியிருக்கோம், 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து அப்படியே இருக்குது. இது தேர்டு ஸ்டெப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும், இதை மறுபடியும் அதே போல் வழக்கம் போல் ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணோன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிட் வராது. 0 0 1 0. அடுத்து இங்கே இருக்க பிட் 0 0 0 1. இங்கே இருக்க என்ன பிட் தெரியாது. ஸோ இங்கே 0 இருக்குது. ஸோ 0 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், a - m. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இது வந்துட்டு ஏல ஸ்டோர் பண்ணுவோமா. a இங்கே இருக்க 0 0 1 0 0 -mனால நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்ததை யூஸ் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட் எடுத்தது 1 1 0 1. ஸோ 1 1 0 1 இதை ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 1 0 10 10 1 1 10. கேரி எடுத்துக்கூடாது. 0 0 1 ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே இப்போ நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ஏல இருக்கிறதோட ஃபஸ்ட் பார்க்கணும். 0ன்னு இருந்தால் நம்ம இங்கே என்ன பண்ணணும், கடைசியில் 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். 1 1 0 0. ஸோ இந்த கேரி அப்படியே வந்துடும். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், Q0க்கு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். ஏன்னா 4 பிட்டில் கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா 4th ஸ்டெப் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, நமக்கு Qனா கோஷியன்ட் 3ன்னு வந்திருக்கு. 0 0 1 1னா 3 இல்லையா பைனரியில். அதே மாதிரி ஏங்கிறது ரிமைண்டர் 0 0 1ங்கிறது 1. ஓகேவா. ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருந்தோம், 10/3. அப்போ 3 × 3 9 9 - 1. அப்போ கோஷியன்ட்டு 3 வரணும் வந்துடுச்சு, ரிமைண்டர் 1 வரணும் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.